இந்த மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக கப் கேக் வீட்டிலே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கேக்குக்கு மோல்டு எதுவும் தேவையில்ல, கப்பு இருந்தாலே போதும், அதிலே பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை எடுத்து ஊற்றிக்கோங்க. முட்டை வேண்டான்னா 1 கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதனால் 3/4 கப் அளவுக்கு சீனி. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே 1 கப் அளவு மைதா மாவும் 1/2 கப் அளவு பால் போட்டு 4 பல்ஸ் விட்டு அரைச்சா போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம், அப்புறம் பபிள்ஸ் போயிடும். இந்த மாதிரி கப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை ஊற்றிக்கிடலாம். ரிப்பன் பதத்துக்கு வரணும், அதுதான் பதம். இந்த மாதிரி முக்கால்வாசி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் நிறையா ஊற்றினால பொங்கிருச்சு, நீங்கள் பாதி அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மோல்டு இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவி அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம அடுக்கி வச்சுருக்க எல்லா மாவையும் வச்சுக்கிடலாம். மாவை அடியில் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் பபிள்ஸ் இருக்கும், ஒழுங்காக வேகாது. இப்போ வச்சுட்டு குக்கரை ஒரு 40 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிடலாம். அப்படி வேகலைன்னா கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ சைடில் நல்லா வெட்டி இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிடலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்குது கேக். வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் கப் கேக்கை. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.